என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்கின்ற நொடியே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் அழிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். கர்ம வினைகள் அழிகிறது என்றவுடன் நிச்சயமாக என் குழந்தையில் எல்லோருக்குமே புரிந்திருக்கும், நம் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்முடைய கர்ம வினைகள்தான் காரணம் என்று. கர்ம வினைகள் குறைய குறைய வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கும். நீ மட்டும் செய்த பாவங்களினால் வந்த வினைகள் கிடையாது. இவையெல்லாம் உனக்கு முன்னால் உன்னுடைய முன்னோர்களும் உன்னுடைய முன்னால் இருந்த சந்ததிகளும் செய்த பாவங்கள்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, சிறு சிறு விஷயங்கள் கூட பாவ கணக்கில் வந்து சேரும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நாம் என்ன பாவம் செய்தோம் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, ஒரு சிறு எறும்பை நீ நசுக்கி கொன்றால் கூட அது உனக்கு பாவம்தான். என் பிள்ளையே, உயிரினங்களை அழிப்பது என்பது மிக பெரிய பாவம் அல்லவா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ செய்வது உனக்கு வேண்டுமானால் என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். உன்னுடைய குறைகள் அத்தனையையும் தெய்வத்திடம் மட்டும் நீ பேசத் தொடங்கினாயானால் அவை உனக்கு மருந்தாக மாறும். இந்த மனிதர்களிடத்தில் சென்று நீ பேசத் தொடங்கினாயானால் அது உனக்கு நோயாக மாறிவிடும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இன்று இந்த விடியல் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இல்லை என்று ஒரு நாளும் இதை மறுக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியென புரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்ய வேண்டும். யாரும் இங்கே உனக்கு எந்த வகையிலும் துன்பங்களை தந்துவிடக்கூடாது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து மிக பெரியதொரு சந்தோஷம் கிடைக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு துன்பங்கள் நடந்துவிடக்கூடாது. இன்னொருவர் கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு நாம் கொண்டு சென்று விட்டோமானால் அதுவுமே நமக்கு மிக பெரிய பாவத்தில் வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்துவிட வேண்டும். என் குழந்தையே, உணவளிக்காமல் ஒருவரை ஒதுக்குவதை காட்டிலும் நீ சாப்பிட்டேயா என்று ஒருவர் கேட்டார் என்றால் சட்டென அந்த நேரத்தில் கண்கள் கலங்கிவிடும். உணவு கொடுக்கவில்லை என்றால் கூட அவர்களை நாம் பெரிதாக நினைக்க மாட்டோம், கண்ணீர் வடிக்க மாட்டோம். ஆனால் யாரேனும் ஒருவர் நீ சாப்பிட்டாயா என்று கேட்கும் பொழுது தானாகவே நம் கண்கள் கலங்கி விடுகின்றதல்லவா? அதனால் இதை என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கு மரியாதை அளிக்கின்ற நபரை எப்பொழுதும் நீ தேர்ந்தெடு. ஏனென்றால் அன்பை விட இங்கு மரியாதை மிகவும் முக்கியம். அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன் மானத்தை இழந்து ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்கின்ற நிலை வரும் பொழுது அதற்கு ஒரு நாளும் என் பிள்ளை நீ இசைந்து போய்விடாதே. நல்லது நடக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேர வேண்டும். எல்லாவற்றையும் நீ முழுமையான எண்ணங்களோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். வருகின்ற விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருப்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திரு. உனக்கு நல்லதே நடக்கும். கடவுளிடத்தில் மௌனமாக பேசி பழகு. அதுபோல இந்த மனிதர்களிடத்தில் கவனமாக பேசி பழகு. என் பிள்ளையே, கர்ம வினைகள் நம்மை இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைத்திருக்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், எது கிடைக்க வேண்டும் என்பதனை நீ சரியான தருணத்தில் புரிந்து கொள்வாயல்லவா? ஏறக்குறைய பிரச்சனைகள் உன்னை போட்டு புரட்டி எடுக்கத்தான் செய்கின்றது. எதுவும் இல்லை என்று
நாம் சொல்லிவிடவும் முடியாது. எல்லாமும் இருக்கிறது என்று நம்மால் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கவும் முடியாது. அதனால் வாழ்க்கை என்ன கொடுத்தாலும், எந்த விஷயத்தை உன் முன்னால் நடத்தினாலும் அதை நல்லதற்கென்று நினைத்து நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. என்றும் உனக்கான வெற்றிகள் உன்னை நிச்சயமாக வந்து தழுவும். என் குழந்தையே, அநேகமாக இந்த வாழ்க்கையில் நான் கண்ட வரையில் இரக்கம் கொண்டவனின் வாழ்க்கையில் ஏற்றம் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த நொடியில் வேண்டுமானால் இந்த ஏற்றம் அவர்களுக்கு இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய திருப்பத்தை நிச்சயமாக கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவிற்கு சந்தோஷம் அவர்களை பின்தொடர்ந்து வரும். என் பிள்ளையே, உன்னுடைய சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் உனக்கு மரியாதையும் கிடைக்கும். அந்த அளவிற்குத்தான் உன்னுடைய மதிப்பு மற்றவர்களால் மதிக்கப்படும். அதனால் பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே தெளிவாக இருக்கட்டும். தலையில் சுமக்கின்ற சுமைகளை விட மனச்சுமைகள்தான் இங்கு எல்லோருக்கும் அதிகமாக இருக்கின்றதல்லவா? அந்த மனசுமையானது உடலோடு சேர்த்து மனதையும் அரித்து விடுகின்றது. அதனால் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை கண்டறிந்து நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள்தான் தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். ஏனென்றால் நாம் எதையும் செய்தால் அது நமக்கு பாவ கணக்கில் வந்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் தெய்வம் நடத்தட்டும் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கி விடுகின்றார்கள் அல்லவா? இதையெல்லாம் என் குழந்தை சரியான புரிதலோடு நீ எதிர்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு விடியலும் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியின் விடியலாக மாறும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, சேற்றில் பிறந்தாலும் தாமரையினுடைய மதிப்பு ஒரு பொழுதும் குறைந்து விடுவதில்லை. தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த மலராகவும் அது இருக்கின்றது. அதுபோல உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் இந்த உலகம் நிச்சயமாக உன்னை நிராகரிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதையும் தாண்டி ஒருவர் நிராகரிக்கிறார் என்றால் பொறாமையினால் தான் செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம் பேசுகின்ற வார்த்தைகளுக்குள் ஏதாவது ஒரு சிறு தவறான வார்த்தையோ அல்லது மற்றவர்களின் மனதை காயப்படுத்துகின்ற வார்த்தையோ இருக்குமானால் என் பிள்ளையே, அந்த வார்த்தை ஒட்டுமொத்த உரையாடலையும் அந்த இடத்தில் நிறுத்திவிடும். அடுத்தது யாரும் எதையும் பேசிவிட முடியாதபடிக்கு அது உன்னை நல்ல நிலைக்கு இழுத்து சென்றுவிடத்தான் முயற்சிகள் செய்யுமே தவிர ஒரு பொழுதும் அந்த இடத்தில் இருந்து கொண்டே நீ வேதனைப்பட நினைக்கக்கூடாது. உணர்வுகளை வார்த்தைகளில் விவரிப்பது அல்ல, அது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. அதனால் உன்னுடைய உணர்வுகளை எப்பொழுதுமே சரியானபடி நீ எதிர்கொள்ள தொடங்கு. உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர்களிடத்தில் அதனை நீ வெளிப்படையாக சொல்லிவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என் குழந்தையை, நீ பட்ட துன்பங்களை விட அதில் நீ பெற்ற அனுபவம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் சிறந்த விஷயம். எதை சம்பாதித்தாய், எதை சேர்த்து வைத்தாய் என்று கேட்பவர்கள் மத்தியில் நல்ல பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். நீ பட்ட துன்பம் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள். கஷ்டம் வருகிறதே, வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக வருகிறதே என்றெல்லாம் நினைத்து ஒருபொழுதும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். கஷ்டம் அதிகமாக அதிகமாக
கர்ம வினைகள் உனக்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள். தெய்வம் உனக்கு சோதனை கொடுக்கிறது என்றால் தெய்வம் உன்னை நெருங்கி வர நினைக்கிறது என்ற அர்த்தம். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் களைந்து உனக்கு நல்லதை கொடுக்க தெய்வம் யோசிக்கிறது என்ற அர்த்தம். அந்த நல்ல விஷயத்தை என் பிள்ளை நீ சரியாக பெற்று கொண்டால் போதும். என்றும் நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும். கர்ம வினைகள் குறைந்தால்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்பது இப்பொழுது உனக்கு நன்றாக புரிந்துவிட்டதல்லவா? அப்படியானால் அந்த கர்ம வினைகள் குறைய நீ பல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டும். பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களும் உன்னை மெதுவாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நல்லதொரு மாற்றங்களை கொண்டு நல்லதொரு திருப்பங்களை கண்டு எப்பொழுதும் நீ எதற்கும் மயங்காமல் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இரு. நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும். எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும். மனதளவில் என் பிள்ளை நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி நீ இனிமேல் இது போன்ற ஒரு செய்தியை இந்த வாழ்க்கையில் பெறவில்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு தேவையில்லாத எந்த ஒரு சிக்கலிலும் சிக்கிக்கொள்ளாமல் கவனமாகவும் அடுத்தவர்களின் மனதை நோகடிக்காமலும் என் பிள்ளை நீ இருந்து விட்டால் போதும். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இனிமேல் புண்ணியங்கள் ஒன்றுதான் உனக்கு கை கொடுக்கும். உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடு. உண்மையில் பசியோடு இருக்கின்றவர்களுக்கு நீ நல்லதை நிச்சயமாக செய்து கொடு. உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுத்திருக்கலாம். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாம். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நடக்கின்ற இந்த உண்மைகள் என்றும் உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக உன்னிடத்தில் உனக்கான நல்ல விஷயமும் நல்ல வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, சட்டென்று எதற்கும் மனமுடைந்து விடாமல் உனக்கான நல்ல நேரத்தை எதிர்கொண்டு எப்பொழுதும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு. எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். எதிர்பார்த்திராத அளவிற்கு மன மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கு இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, சந்தோஷமான நேரங்களில் சந்தோஷமான வாழ்க்கையை நீ உறுதி செய்திட வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து உன்னுடைய வெற்றியை நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்கள் உனக்குள் வரும் பொழுது, நல்ல திருப்பங்கள் உனக்குள் நடக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் பெற்றுக்கொள்வாய். இது நாள் வரையிலும் நீ இழந்து விட்ட விஷயங்கள் அத்தனையையும் நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். கர்ம வினைகள் குறைவது உனக்கு மட்டுமா நல்லது? உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் அது நல்லது. என் பிள்ளையே, உன்னுடைய வருங்கால சந்ததிகளையும் இந்த கர்ம வினையிலிருந்து நீ மீட்டெடுத்து விட வேண்டும். நீ இப்பொழுது வேதனைப்படுகிறாய் என்பதற்காக உன்னுடைய சந்ததியும் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் நீ நினைக்காதே. நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றதல்லவா? சரியான சந்தர்ப்பமும் சரியான சூழ்நிலைகளும் வாய்க்கும் பொழுது என் பிள்ளை, நீ உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்து உன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்க எப்பொழுதும் நீ துணையாக இருக்க வேண்டும். நல்லது நடக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்பதனை உணர்த்த வேண்டிய தருணமும் வந்துவிட்டது.
கர்ம வினைகள் அகன்று நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் விடியலில் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்கு. எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற இந்த வாழ்க்கை உன் கைகளுக்குள் நிச்சயமாக நல்லபடியாக மாறுவதை நீயும் நிறைவாக கண்டு கொள்வாய். எப்பொழுதுமே நாம் யோசித்தது போல நம் வாழ்க்கை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக மாறிவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.